இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். டெல்லியில் நடைபெறும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை ஆதரித்து தமிழ்நாட்டில் SFI, DYFI சங்கங்களை சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் கடந்த ஜூலை 21ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சென்னை எழும்பூரில் உள்ள சித்ரா தியேட்டரில் இருந்து ரமணா ஹோட்டல் வரை பேரணியாக சென்றபோது அவர்களை போலீசார் கைது செய்து விடுவித்தனர். மறுநாளில் அதே எழும்பூரில் RR ஸ்டேடியத்தில் போராட்டத்தை 11:30 மணிக்கு தொடங்கிய போது போலீசார் மாணவர்களையும் இளைஞர்களையும் லத்தியால் மிகவும் மோசமான முறையில் தாக்கி கைது செய்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலன் இல்லத்திலும் நீட் எதிர்ப்பு போராட்டத்தை இரவு பகலாக மாணவர்களும் இளைஞர்களும் முன்னெடுத்தனர். இந்நிலையில் மீண்டும் 23ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு சென்னையில் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை கையில் எடுத்தனர். அதேபோல் நீலம் அமைப்பின் சார்பாக எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இயக்குனர் ரஞ்சித் தலைமையில் போராட்டத்தை நடத்த உள்ளனர். இதில் திரையுலகினர் பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் இறங்கியுள்ள நிலையில் இன்னொரு பக்கம் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசின் அமைச்சர்கள் பட்டாளமோ ஜனநாயகன் பட ரிலீஸை கொண்டாடும் கேளிக்கையில் தீவிரமாக இருந்தனர். சென்னை அடையாறு கவின்கலை பல்கலைக்கழகத்தில் உள்ள திரையரங்கில் முதலமைச்சர் விஜய் IAS அதிகாரிகளோடு இணைந்து ஜனநாயகன் படத்தை பார்த்து ரசித்தார். சென்னை ரோகிணி தியேட்டரில் அமைச்சர்கள் ஆனந்த், அருண்ராஜ் படம் பார்த்தனர். அவர்களுக்கு தியேட்டர் நுழைவாயிலில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் உள்ள தியேட்டரில் அமைச்சர் முகமது பர்வேஸ் ஜனநாயகன் படத்தை பார்த்தபோது குமுறி அழுது கண்ணீர் வடிக்க 7-8 கேமராக்களால் படம் பிடிக்க தவறவில்லை. அமைச்சர் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் படம் பார்த்தார். சபாநாயகர் JCD பிரபாகர் சத்தியம் திரையரங்கில் படம் பார்த்தார். அமைச்சர் விக்னேஷ் போத்தனூர் அரசன் தியேட்டரில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்போடு படம் பார்த்தார். கோவை காஸ்மோ திரையரங்கில் MLA கிரிபிரசாத் உடனிருக்க விசில் சின்னத்தை தாவேகா நிர்வாகி பச்சை குத்தி கொண்டார். பல்லவி MLA கைக்குழந்தையோடு வந்திருந்தார். தூத்துக்குடியில் அமைச்சர் ஸ்ரீநாத் கேக் வெட்டி கொண்டாடி படம் பார்த்தார். கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஜனநாயகன் படம் பார்த்து கண் கலங்கினார். சென்னை ராயபுரம் MLA விஜய் தாமு 1000 பேருக்கு ஜனநாயகன் பட டிக்கெட்டுகளை விநியோகித்தார். ராஜபாளையம் ரேடியன்ட் தியேட்டரில் அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் சிவகாசி கணேஷ் தியேட்டரில் அமைச்சர் கீர்த்தனாவும் படம் பார்த்தார்கள். அதேபோல் கும்பகோணத்தில் MLA AR வினோத் கேக் வெட்டி கொண்டாடினார். சின்னமனூரில் MLA ஜெகநாத் மிஸ்ரா படம் பார்த்தார். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் தியேட்டர்களின் முன்பாக ரசிகர்கள் முதல்வர் விஜயின் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றியும் உற்சாக நடனமாடியும் கொண்டாடினர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.